எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினை அரிசியில் அம்பலியும் பருப்பு துவையலும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது காப்பிடியோட சின்னது, 100 கிராம் பிடிக்குது. இதால் ஒரு டம்ளர் எடுத்தோன்னா 3 பேர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இதால் ஒரு டம்ளர் தினை அரிசி எடுத்து நல்லா 6-7 தண்ணி ஊற்றி அலசிடணும். அந்த தண்ணி வெள்ளையாக வர அளவுக்கு நம்ம அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கு போகும். நல்லா கழுவி எடுத்துட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம எதால் அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு 10 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோன்னாக்கா 10 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். எடுத்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வச்சு ஊற வச்சிடணும். நல்லா 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா பூக்க வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு மேலே ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடணும் நைட்டெல்லாம். காலையில் எழுந்துச்சி அதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த நேரத்துக்கு அதில் மோரும் உப்பும் போட்டு கலந்து குடிச்சிக்க வேண்டியது தான். இதில் அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குன்றாங்க. அதனால் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு துவையல் எப்படி அரைக்கலான்னு அடுத்தது பார்ப்போம். நமக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். சாதமாக சாப்பிட போகிறோம்னாலும் சாதத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லாட்டி தண்ணியாக ஊற்றி கரைச்சி நம்ம கஞ்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கலாம். பருப்பு துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன். பாசிப்பயிறு 1 கப்பு, 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப, பூண்டு ஒரு 4-5 பல், தேங்காய் ஒரு 1/4 கப்பு, தேவையான அளவு உப்பு. கடாய் எண்ணெய் சட்டி வச்சு பாசிப்பயிறு வறுத்துக்கணும். அடுத்தது அது கூடயே நம்ம காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை போட்டுக்கணும். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, தேங்காய், எடுத்து வச்சுருக்க உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். பச்சைப்பயிறு நல்லா வறுபட்டு வாசனை வரும், இந்த மாதிரி இருக்கும். அதோட ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு குறன்னு வேணுனாலும் நமக்கு குறன்னு அரைச்சிக்கலாம். இல்லை நல்லா நைஸாக வேணுனாலும் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.